கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 116 வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். ஆமேன். தாவீது இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். பாருங்களேன், கர்த்தாவே, நான் உமது அடியேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஓ லார்ட், ட்ரூலி ஐ எம் யோர் சர்வன்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதாவது கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மோசேயை சந்திக்கும் பொழுது சந்தித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். மோசையை சந்திக்கும் பொழுது அந்த அழைப்பை கொடுக்கிறார். அப்போ மோசே அதற்கு அர்ப்பணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அதுக்கு அர்ப்பணிக்க மாட்டேன்னு நிற்கும் பொழுது கர்த்தருக்கு அந்த இடத்துல கோபம் மூழ்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ கடைசியாக கர்த்தருக்கு மோசே தன்னை அர்ப்பணித்தார். எதற்காக ஆண்டவர் அவரை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு மோசே என்ன செய்தார்? தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசையுடைய இந்த பழைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே மோசை கடந்து சென்றதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமேன். அதே போல தான் ஆண்டவர் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, மோசையுடைய பழைய வாழ்க்கை என்ன? ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அவங்க மாமனார் வீட்டில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? மாமனார் வீட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அதிலிருந்து தேவன் ஒரு முழு விடுதலையை கொடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த 40 வருஷம் அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையையும் ஒரு புதிய ஒரு பாதையுடைய துவக்கத்தையும் மோசே வாழ்க்கையில் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மோசே அர்ப்பணித்த போது மோசே வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது, விடுதலை உண்டானது, மீட்பு உண்டானது. அதே நேரத்தில் மோசையை கொண்டும் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? விடுவித்தார். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அர்ப்பணம் உங்களுடைய கட்டுகளையும் அவிழ்க்கும். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருடைய கட்டுகளையும் அவிழ்த்து தேவன் உங்களை கொண்டு இந்த பூமியில் என்ன காரியத்தை செய்ய விரும்பி இருக்கிறாரோ அந்த காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் என்னைய கொண்டு என்ன இந்த பூமியில் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ அந்த சித்தத்திற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கப்புறம் மோசையை போலவே அந்த அர்ப்பணத்தில் உறுதியாய் நிற்கவும் வேண்டும். எப்படி ஒரு ஆர்மியில் போய் நம்ம சேர்ந்துட்டு ஆர்மியிலேருந்து ஓடி வந்துடுவோமா? அது ஒரு அர்ப்பணம். ஒரு இந்தியன் ஆர்மியில் போய் நம்ம சேர்றோம் அப்படின்னா அதில் தொடர்ந்து நம்ம நிற்க வேண்டும். நம்ம நாட்டுக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்ற அர்ப்பணத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதே போல் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்துட்டு அந்த அர்ப்பணத்தில் தொடர்ந்து நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிற கட்டுகளை அவிழ்ப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை மற்றவர்களிடத்திலும் செய்து உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த பூமியில் ஆசிர்வதித்து உயர்த்துவார், பயன்படுத்துவார். கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய பாதைகள், புதிய பாதைகளுக்கு உங்களை நடத்த ஆரம்பிப்பார். புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அவிழ்ப்பார். எந்த நபர்களால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியங்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையை கொடுத்து அநேகரை விடுவிக்கிற ஒரு பாத்திரமாகவும் மோசையை போல உங்களை எழும்ப பண்ணுவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கரங்களில் பொறுப்படுத்து மோசையுடைய வாழ்க்கையில் புது பாதைகளை தேவன் கட்டளையிட்டு கட்ட அவிழ்த்தது போல பிள்ளைகளுடைய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, புதிய பாதைகளுக்குள்ள நடத்துவீராக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.